அப்பா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா. இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும், என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது என்னப்பா நியாயம்? நியாயமோ அநியாயமோ அதெல்லாம் எனக்கு தெரியாத சக்தி. ஆனா என் பிள்ளைங்க நீங்க நல்லா இருக்கணும், என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணை ஒரு போலீஸ்காரனுக்கு கட்டி வச்சுட்டு தினம் தினம் அவ படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியாத சக்தி. அப்பா அப்படி என்ன பூமாரி அவஸ்தையை அனுபவிக்க போறா நீங்களே சொல்லுங்க. அவன் ஒரு போலீஸ் சக்தி. ஒருவேளை அந்த கிரிமினல் அவனை கொன்னுட்டா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவளோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு அண்ணனா நீ இருந்து யோசிச்சு பாரு சக்தி. நீ நினைக்கலாம் நம்ம அப்பா என்ன இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறாருன்னு. அதுல தப்பு இல்லை சக்தி. நான் சுயநலவாதி தான். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் கண்ணு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ ஆதி கூட சந்தோஷமா தான் இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ஆனா நிம்மதி இருக்குமா? ஒருவேளை இவர் மூலியமா உள்ள போன அந்த ரவுடியாலையோ இல்ல வேற யார் மூலியமாவோ என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன உறுதி இருக்கு? நீயே சொல்லு சக்தி. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக எந்த போலீஸும் கல்யாணம் பண்ணாமையாவா இருக்காங்க? அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்காங்கல்லப்பா. அப்படி நினைச்சு பாருங்க. அதை விட்டுட்டு இப்பயே நீங்க ஏன் நெகட்டிவா நினைக்கிறீங்க? இல்லப்பா என் மனசுல ஒரு நடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க நீங்க நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் சக்தி. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, அவன் போலீஸ்காரன், அதனால கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? பூமாரியை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா? அவ எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அவ நம்ம கிட்ட கேட்டதுன்னா அது ஆதிய மட்டும்தான். தயவு செஞ்சு பூமாரியோட நிலைமையை யோசிச்சு பாருங்கப்பா. இப்ப போய் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா அவளோட மனநிலைமை என்னவா இருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சக்தி. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அந்த போலீஸ்காரனையும் பிடிக்கல. நான் இப்பவே போய் அவங்கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல போறேன். ஆதி ஆதி நீங்க எப்ப வந்தீங்க? ஆதி நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சக்தி. அது என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதி அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதீங்க. சேச்சா இதனால என்ன இருக்கு? அவர் பயப்படுறதும் சரிதான். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். போலீஸ்காரனா இருந்தா பிரச்சனை வராம இருந்தா தான் சக்தி அதிசயம். பிரச்சனை வந்தா எந்த அதிசயமும் இல்ல. சாரி ஆதி, அப்பா பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அவங்க பேசுனதை மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. அதெல்லாம் அப்பா பயத்துல பேசுறது. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. சாதாரண மனுஷனோட வாழ்க்கையிலேயே எவ்வளவு பிரச்சனை வருது சக்தி. அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டா இருக்கும். அதே மாதிரிதான் என்னோட போலீஸ் வாழ்க்கையும். என்னோட போலீஸ் வாழ்க்கையில பிரச்சனை ஒரு அங்கம். பிரச்சனை இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம பிரச்சனையும் இல்ல. அதனால அங்கிள் கிட்ட எடுத்து சொல்லுங்க சக்தி. பிரச்சனை வர்றது மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே சகஜம். என்ன சகஜம்? என்ன சகஜம்? அப்பா நீ சும்மா இரு சக்தி. மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனா மத்தவங்க வாழ்க்கை மாதிரி உயிர் போற அளவுக்கு இருக்காது. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாமே தெரிஞ்சுதான் சக்தி பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டாருல, நானே எப்படி எடுத்து சொல்ல போறோமோன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரே வந்து கேட்டுட்டாரு. இதுக்கப்புறமும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதுல எந்த பயனும் இல்ல. அப்ப கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுறீங்களா? புரிஞ்சுதான் சக்தி பேசுறேன். அப்பா போலீஸுங்கிறது அவரோட வேலை. அவரோட வேலையில 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும், 1000 நஷ்டமும் வரத்தான் செய்யும். அதுக்காக பயந்துகிட்டு போய் அதுவும் ஒரு ரவுடிக்காக ஏன் பாப்பெல்லாம் பண்றீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது சக்தி. என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அது அது வந்து விடுங்க சக்தி. அவர் என்ன பேசணுமோ பேசட்டும். அவர் மனசுல என்ன சந்தேகம் இருக்கோ அதை எல்லாத்தையும் இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். ஆமா, எங்களோட வாழ்க்கையில உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்கு, அதாவது என் பொண்டாட்டி பூமாரியோட சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது. என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது, சரிதான். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவேளை அந்த ரவுடியால நீங்க அப்பா சொல்லுங்க போலீஸ்காரே, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவளோட மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் என்ன ஆதாரம் இருக்கு? கடைசி வரைக்கும்
அவளோட மஞ்சள் குங்குமம் நிலைச்சு இருக்குன்னு என்ன ஆதாரம் இருக்கு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? மனுஷனோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அந்த ரவுடியால மட்டும் எனக்கு பிரச்சனை வரும்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை வேற ஏதாவது நடந்துட்டா கூட இந்த மாதிரி ஆகலாமே. அது எப்படி ஒரு ரவுடியால மட்டும் எனக்கு பிரச்சனை வரும்னு நீங்க தீர்மானமா சொல்றீங்க? ஆதி அப்பாதான் அப்படி பேசிட்டு இருக்காருன்னா நீங்களே ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரு நல்ல காரியத்தை வீட்டுல வச்சுட்டு இப்படிலாம் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் இப்பெல்லாம் நடக்கணும்னு பேசல சக்தி. உன் அப்பா கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தரோட உயிருக்கு இந்த உலகத்துல எப்பயுமே நிரந்தரமே இல்ல சக்தி. நிரந்தரம் இல்லதான். ஆனா என் பிள்ளையோட ஆயுசுக்கும் என் புள்ள கஷ்டப்பட்டு வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதை கஷ்டம்னு சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணு கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு வாழ்றாங்களா இல்ல சந்தோஷமா வாழ்றாங்களான்னு. அவ சந்தோஷமா வாழ்றத விட அவ நிம்மதியா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு போலீஸ்காரனை கட்டிட்டோமேனு அவஸ்தப்படுறத விட ஒரு பிச்சைக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருவேன். கடைசியா முடிவா என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? அப்பா என்னப்பா நீ பேசாம இரு சக்தி. கடைசியா முடிவா எனக்கு போலீஸ்கார மாப்பிள்ள வேண்டாம். இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? ஆதி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆதி. அப்பா என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சுதான்டா பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்பா நல்லா யோசிச்சு பேசுங்க. அதுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதை தவிர ஆதி நல்ல பையன். இவர மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நாம தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஆய மூட நீ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ ஒன்னும் பெரிய மனுஷன் கிடையாது சக்தி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரிய மனுஷன். அதனால எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். அப்பா இப்ப அவரை என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? பூமாரிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி சக்தி, நீ சொல்றதுக்காக நான் சொல்றேன். பூமாரி சந்தோஷமா இருக்கணும்னா, அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா இவரை போலீஸ் வேலையில இருந்து ரிசைன் பண்ண சொல்லு. அது மட்டும் எந்த காலத்திலயும் நடக்காது. அப்ப உனக்கும் என் பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆதி ஆதி நில்லுங்க. என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன்பா அப்படிலாம் பண்ணீங்க? நான் எல்லாம் நல்லதுக்காகத்தான் பண்ணிருக்கேன் சக்தி. இல்லப்பா நீங்க பண்ணது பெரிய தப்புப்பா. இதனால பாதிக்கப்பட போறது நம்ம பூமாரியோட வாழ்க்கை தான். விடு சக்தி, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இவனை மறந்துடுவா. அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன அப்பாக்கு? அவர் இப்படி பேசுற ஆளே கிடையாது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு அடுத்தவங்கிட்ட எப்படி பேசணும்னு பேசுவாரு. அவர் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற ஆளே கிடையாது. என்ன அப்பாக்கு ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு போறாரு? அதுவும் குறிப்பா ஆதிய பூமாரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்ற நோக்கத்தோடய பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அப்பாக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்ப போய் கல்யாணத்தை வேணும்னு சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாவுக்கும் இப்ப பேசிட்டு போற அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. அவரு போலீஸ்ன்னு தெரிஞ்சும் அவருக்கு அடிபட்டிருக்கு, எல்லாமே மறந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்பா இப்படி எல்லாம் பேசல. ஆனா இப்போ இப்படி பேசிட்டு போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஐயோ ஒண்ணுமே விளங்கலையே. ஆதி வேற கோவப்பட்டுட்டு போறாரு. என்ன நடக்க போதோ தெரியல. எப்படி இவ்வளவு அழகழகான சேலையா செலக்ட் பண்ணீங்க? அம்மா செலக்ட் பண்ணி கிழிச்சிச்சு. எல்லாமே அவர் செலக்ட் பண்ணது. பாரு, இது எல்லாமே அவர் செலக்ட் பண்ணதா? ஆமா நீ, அவரு எவ்வளவு அழகழகா செலக்ட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களா? முக்கியமா எனக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. முகூர்த்த அன்னைக்கு எந்த சாரியை கட்ட போற? ஐயோ ஆமா நீ, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சேலைய சொல்லுங்களேன், எது அழகா இருக்கா நீ? ஏன்ட்ட இருக்கு கேக்குற? இதையும் போய் உங்க ஆவார்கிட்டயே கேட்டுக்க. மாமா நீ சொல்லுமா. எனக்கு என்ன தெரியும்? நீ தானே சொன்ன உங்க அவரு நல்லா செலக்ட் பண்ணிருக்காருன்னு. போய் அங்க அவர்கிட்டயே கேட்டுக்க. மா அண்ணி கூட சேர்ந்து நீயும் ரொம்ப கலாய்க்காதம்மா, சொல்லுமா. எல்லா சிலையுமே அழகா இருக்கு, எதை சொல்றது? அதானே, எல்லா சிலையுமே அழகா இருக்குடி, எதை சொல்றது? நான் வச்சிருக்கேனே இந்த சிலை நல்லா இருக்கா? சூப்பரா தாண்டி இருக்கு. எல்லா சிலையுமே நல்லா இருக்கு, எதை சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அதோ அவரே வராரு, பேசாம அவர்கிட்டயே கேட்டுக்க. ஆமா ஆமா, உங்ககிட்ட கேட்கறத விட நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். என்னாச்சு மாப்பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு கோவமா போறாரு? என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? என்னடி அது கூட எதுவும் சண்டை போட்டியா என்ன? ஏன் இவ்வளவு கோவமா போறாரு? இல்ல நீ, நான் எதுவும் சண்டை போடலையே, பின்ன எதுக்காக இவ்வளவு கோவமா போறாரு? பூமாரி. அம்மா என்னடி
மாப்பிள்ளை இவ்வளவு கோவமா போறாரு, நீ எதுவும் சொன்னியா என்ன? இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. நல்லா யோசிச்சு பாருடி, விளையாட்டுக்கு கூட ஏதாவது சொன்னியா என்ன? இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. பின்ன என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருப்ப மாதிரி, நீ எதுவும் விளையாட்டுக்கு எதுவும் சொன்னியா இல்ல திட்டினியா என்ன? இல்லம்மா, அப்படி பேசினா கூட அவரு கோவப்படுற ஆளு கிடையாது. அப்போ நீ அப்படி பேசியிருக்க? இல்லம்மா, நான் எதுவும் பேசல. விளையாட்டுக்கு கூட நாங்க 2 பேரும் சண்டை கூட போடல. பின்ன எதுக்காகடி மாப்பிள்ளை இப்படி போறாரு, அதுவும் இவ்வளவு கோவத்தோட? எனக்கு என்னமா தெரியும், இரு நான் போய் பாத்துட்டு வரேன். இல்லப்ப மாதிரி வேணாம், இருக்கட்டும், இரு பாத்துக்கலாம். என்ன நீ இவ்வளவு கோவத்தோட போறாங்க, பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? இருங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். கடவுளே, என் பிள்ளையோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன வீட்டுல யாரையுமே காணோம், இப்ப நான் யாரை கூப்பிடுறது? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு எங்க போறதுக்கும் நான் பயப்பட்டதே இல்லை. ஆனா மாமனார் வீடுனா மட்டும் இந்த பயம் எங்க இருந்து வருமோ தெரியல. அம்மா வேற சும்மா இல்லாம அளவு பிளஸ் வாங்கிட்டு வான்னு வேற சொல்லிட்டாங்க. அளவு பிளஸ் வாங்க நான் தானே கிடைச்சேன். ஆண்டி, அங்கிள், என்னடா இது இவ்வளவு பெரிய உருவம் இங்க ஒண்ணு வந்து நிக்குது? அது மட்டும் இல்லாம ஆண்டி அங்கிள்னு வேற கூப்பிட்டேன், யாரையுமே காணோம். பேசாம கிளம்பிடுவோமா? ஜோதிட்ட போன் போட்டு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறமா அவன் எங்க போனான்? என் குரல் கூட அவளுக்கு தெரியல. பேசாம கிளம்பிடுவோமா? அளவு பிளஸ் வாங்காம வீட்டுக்கு போனா மானம் கெட்டு போயிடும். இவ்வளவு பெரிய எருமை மாடா இருக்க, உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட அளவு பிளஸ் வாங்கிட்டு வர தெரியாதான்னு? அதுவும் காதலிக்கிற பொண்ணு கிட்ட வெக்க கிட போயிருமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? பேசாம போன் போட்டு பாப்போமா? ஆமா, அதுதான் சரி. வீட்டுல ஒருத்தரையும் காணும். இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு? ஏ பாத்து பாத்து, நான் தான். இப்போதான் என்கிட்ட போன் போட்டு சொல்லிட்டு தானே வந்தேன். ஐயோ, இவர் வர மாட்டாரு, சும்மா சொல்றாருன்னு நான் நினைச்சேன். இப்ப என்னடானா உண்மையாவே வந்து நிக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா அப்பாவும் வீட்ல இல்ல. அம்மா அப்பா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? ஊரை விரலும் தோகையினாலே உன்னால் இன்று தோற்று போனேன். கண்ணால் யுத்தமே செய்தாய் நித்தமே. ஓ, அம்மா அப்பா வீட்ல இல்ல? ஆமா, இல்ல. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்களேன். எனக்கு போயிட்டு அப்புறமா வரவா? எனக்கு இருக்க ஒரு சான்ஸையும் கெடுத்துருவா போலயே. ஜோதி, உன்கிட்ட ஒண்ணு நான் கேட்கவா? ஐயோ, தப்பான நேரத்துல தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் போலயே. அப்பா அம்மா வீட்ல இல்லன்னு சொன்னது தப்பா போச்சோ? ஜோதி, ஒன்னதான். நீங்க எதுவும் கேட்க வேணாம். எது கேட்கறதா இருந்தாலும் என் அப்பா அம்மா வரவும் அவங்ககிட்டயே கேட்டுக்கங்க. இப்ப நீங்க போங்க. என்னதோ போவா? ஆமா, அம்மா அப்பா வீட்ல இல்லாத நேரத்துல நம்ம இப்படி நின்னுட்டு இருந்தா யாராவது பார்த்து அம்மா பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஏ, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுடி. அதனால என்ன, நீங்க போங்க. அப்போ நான் போவா? போங்க. என்னடி கொடுமை இது? அவன் தனியா ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீ கெடுக்கிறியடி. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? கடிச்சு தின்றுவியா? ஐயோ, இவர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்றது? என்னால எங்கேயும் போக முடியாது. யாரும் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, எனக்கு எந்த பயமும் இல்ல. ஐயோ, போச்சு. ஜோதி, நான் உன்னை கேட்கவா? வேணான்னு சொன்னா விடவா போறீங்க? சொல்லு ஜோதி, நான் உன்னை கேட்கவா? என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. அவரு பாட்டுக்கு முத்தம் கொடு கித்தம் கொடுன்னு எதுவும் கேட்டுறாங்க. நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்ப மட்டும் சிரிக்கிற? நீங்க உன்னை கேட்க போறேன்னு சொன்னீங்களா, நான் கூட முத்தம் கேட்டுறீங்களோன்னு நினைச்சேன். ஓ, அதுக்குதான் இவ்வளவு பயமா? ஆமா, நல்ல வேலை நீங்க கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க. நீங்க கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஜோதி, ஒருவேளை நான் கேட்டா என்ன பண்ணுவேன்? அதான் சொல்லிட்டேனே, நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுக்காக அந்த கிஃப்ட் வாங்குனீங்க? அதல்ல, அதை விடு. நான் கேட்டது நீ சொன்னது. நான் சொன்னதா? அதான் கிஃப்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னனே. ஐயோ, அது இல்லடி. பின்ன நீ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? அதான் முத்தம். நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் தானே, அப்பெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். என்னடா இது கொடுமை? முத்தம் கேட்கறது கெட்ட பழக்கமா? இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் காலத்தை ஓட்ட போறேனோ தெரியல. எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? நான் நல்ல பையன்லாம் இல்ல, கெட்ட பையன்தான். இல்ல, நீங்க நல்ல பையன் தான். சரி, நான் கேட்க தானே கூடாது, கொடுக்கலாம்ல. நின்ற
இங்கு மின்னல் கீழா நித்தம் வாங்கும் மூச்சு காப்பா உன்னை சொல்கிறேன் நான் உன்னை சொல்கிறேன். ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க உங்களத்த ஆதி ஆதி உங்களத்த நில்லுங்க. ஏய் ஆதி நில்லுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல உங்களுக்கு தான். நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்க. அதுவும் இந்த இருட்டுல. உன்னை யாரு வர சொன்னா? உன்னை என் பின்னாடி நான் என்ன வரவா சொன்னேன்? ஆமா, இவர் பெரிய எலிசபெத் மகாராஜா, இவர் பின்னாடியே வராங்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? அதான் சொன்னனே, உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு இப்படி ஓடி வரீங்க? அதுவும் கூப்பிட கூப்பிட கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணு பின்னாடி கூப்பிட்டுட்டே ஓடி வருது, ஏன் என்னன்னு கேட்போன்னு. அதானே, நீங்க தான் போலீஸ்காரனாச்சே, அந்த நல்ல மனசுலாம் உங்களுக்கு எங்க இருக்க போகுது? நான் யாரும் எனக்கு பின்னாடி வர சொல்லல, நானும் உன்னை கூப்பிட. சரி சரி, எதுக்கு இந்த கோபம்? எதுக்காக வீட்ல இருந்து அவ்வளவு கோபமா வந்தீங்க? எனக்கு பிடிக்கல, அதனால வந்துட்டேன். பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல, விட்டுரு. அதான் என்ன பிடிக்கலன்னு கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் எதுக்கு போகணும்? என்ன காரணம்னு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா? என்கிட்ட தான் சொல்லணும். ஏய் போடி அங்கிட்டு. வந்துட்டா பெருசா. இவர் இப்பெல்லாம் பேசுற ஆளே கிடையாதே. என்னவா இருக்கும்? என்ன நடந்திருக்கும்? தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு. நீங்க சொன்னாதானே எனக்கும் தெரியும். உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க இருந்து போ முதல்ல. போக முடியாது. அப்ப வழிய விடு, நானாச்சும் போக. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு தலையில அடிபட்டதுல இருந்து அப்பப்ப லூஸ் மாதிரியே நடந்துக்கிறீங்க. உங்களை கட்டிக்கிட்டு நான் எப்படிதான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல. ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். எதுக்காக என்ன இப்போ அடிச்சீங்க? நான் அப்படி அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஆமாமா, உன் அப்பா சொன்ன மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதைத்தானே நீ நினைக்கிற? சந்தோஷமா இரு. நான் சும்மா ஒரு பேச்சு. எதிரி பேச்சுக்கு? எது பேச்சுக்கு? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கியோ சந்தோஷமா இரு, என்ன விட்டுரு. ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? என் அப்பா என்ன சொன்னாரு? அம்மா தாயே, உன் அப்பாவும் ஒண்ணு சொல்லல, நீயும் ஒண்ணு சொல்லல, என்ன ஆள விடுங்க. இல்லங்க, என் அப்பா என்ன சொன்னாரு? உங்களைத்தான் கேக்குறேன், என் அப்பா என்ன சொன்னாரு? குமாரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். அப்பா அப்பா பாருங்கப்பா, இவரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். இப்படி எதுக்காக ஊரு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துற? இவர் கோச்சிக்கிட்டு வந்தா அவர் பின்னாடியே நீ வந்துருவியா? ஏன்பா நீங்களும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வா வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். மாப்பிள்ளையா? யாருக்கு? யாருடி மாப்பிள்ள? கேட்டியா? உன் அப்பா சொன்னத நல்லா கேட்டியா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. இனிமே அவர் மாப்பிள்ளையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்பா ஏன்பா இப்பெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் நல்லதே இல்லப்பா. இத்தனை நாளும் அவர் தான் எல்லாமே அவ மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கா. இப்ப போய் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லங்க. என்னப்பா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா இவர் தானப்பா எனக்கு எல்லாமே. நீங்க தானப்பா கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லி நான் குறிச்சிங்க, பத்திரிக்கைலாம் அடிச்சீங்க இல்லப்பா. ஏன்பா இப்ப இப்படி பேசுறீங்க? இன்னும் நல்ல கல்யாணம் அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா வேணும்னு சொல்றீங்க? பாவம்பா, பாருங்க எப்படி அழுகுறான்னு. இப்ப வேணா அவ அழுகலாம், ஆனா பின்னாடி அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் எடுத்த முடிவுதான் சரியானது. ஆமாமா, போய் உன் அப்பா சொல்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இரு. என்ன பேசுறீங்க நீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. பாருப்பு மாதிரி உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் முடிவெடுப்பேன். அது மாதிரிதான் இப்பயும் முடிவெடுத்திருக்கேன். இத்தனை நாள் இல்லாம இப்போ அண்ணனியாவது சொல்லணே. அப்பா கிட்ட நீ எடுத்து சொல்லணே. எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் மாதிரி. அப்பா எதுக்காக இப்போ இவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு எனக்கும் தெரியல. ஒரு போலீஸ்ன்றதுக்காக இவரை வேணான்றாரு மாதிரி. இத்தனை நாளும் போலீஸா தானப்பா இருந்தாரு, அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் தெரியலையே. பாருப்பு மாதிரி, நான் உன்னோட அப்பா. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் முடிவெடுப்பேன். இந்த மாதிரி போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்றதை விட நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்.
அப்பா இவர் தான்ப்பா எனக்கு சந்தோஷம், இவர் தான்ப்பா என்னோட நிம்மதி, இவர் தான்ப்பா என்னோட உலகம், எல்லாமே இவர் தான். இப்ப போய் போலீஸ்காரனே வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்ப்பா? எனக்கு இவர் தான்ப்பா வேணும். ஓஹோ, உனக்கு இவர் தான் வேணும்னா நீ அவருக்கு கிடைக்கணும்னா அவர் அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு வர சொல்லு. அப்புறம் நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.